சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி மூலம் எமது டொன்போஸ்கோ மாணவ மாணவியர்கள் கோவில்களை சுத்தப்படுத்தினர். எமது கல்லூரியின் செயலர் தந்தை ஆசியுடன் முதல்வர் தந்தை அவர்கள் இப்பசுமை இயக்கத்துக்கு பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்தார். மேலும் கல்லூரியின் கேம்பஸ் மினிஸ்டர் அவர்களின் வழிகாட்டுதலுடன் 150 மாணவர்களும் 15 மாணவிகளும் 7 ஆசிரியர்களுடன் எங்களுடன் பங்கேற்றனர். பசுமை பேணி காப்போம் என்ற வாசகங்களுடன் மாணவர்கள் திருக்கழுக்குன்றம் அடிவாரத்திலிருந்து திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயம் வரை நடைபயணமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர். கோவில் வளாகத்தை மாணவர்கள் தனித்தனி குழுக்களாக இணைந்து சுத்தப்படுத்தினர். மாணவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களது வேலைகளை பகிர்ந்து கொண்டனர். இதன் மூலம் மாணவர்கள் சுற்றுப்புறத்தை பற்றியும் சுற்றுப்புறத்தின் தூய்மை பாதுகாப்பு பற்றியும் மரம் வளர்ப்பை பற்றியும் புரிந்து கொண்டனர். பிளாஸ்டிக் கழிவுகள் சுற்றுப்புறத்தை எவ்வாறு அழிக்கிறது என்பது பற்றியும் கோவில்கள் போன்ற பொது சொத்துகளின் சுத்தம் அவற்றின் முக்கியத்துவம் அறிந்து கொண்டனர். குழுக்களாக பிரிந்து வேலை செய்யும் போது தலைமை பண்பு மற்றும் தங்களது குழுக்களை ஒருங்கிணைந்து போன்ற எதிர்கால தொழில்முறையில் சந்திக்கும் சவால்களை இதன் மூலம் கற்றுக்கொண்டனர். பசுமைதான் உயிரின் நதி, அதை பாதுகாப்பது நம் கடமை நிதி. மரம் நட்டால் மழை வரும், மனிதன் நலமாய் வாழ்வதும் உயிரும். பிளாஸ்டிக் மாசு பூமியை நொறுக்கும், பறவையும் மரமும் துன்பம் அனுபவிக்கும். நீரை வீணாக்காதே, துளி துளியாய் சேமி, நாளைய பசுமைக்கு இதுவே ஞாமி. பூமி நம் இல்லம், அதை நேசி, பொன்னான வளம் இதன் மேல் தேசி. சுற்றுச்சூழல் காப்போம் உறுதியாக, புதிய உலகம் உருவாக்கட்டும் இனிதாக. Jump!